பேச்சுவார்த்தை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் அதனுடைய அணு ஆயுத உற்பத்தி செயல் திட்டம் பற்றிய பேச்சுவார்த்தை இடம்பெறுகின்ற பின்னணியில தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. அதன் காரணமாக சர்வதேச ரீதியாக குறிப்பாக சர்வதேச ரீதியாக அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு அழுத்தம் காணப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் பேச்சுவார்த்தை இடம்பெற்று கொண்டிருந்தது. அதுக்கு புறம்பாக அமெரிக்கா மீது ஈரான் உடனடியாக தாக்குதல் செய்யக்கூடிய ஒரு இயலுமை அல்லது ஒரு சாத்தியம் இருந்ததாக யாரும் கருதவில்லை. அதன் காரணமாக பல்வேறு மட்டத்திலும் அமெரிக்கா சர்வதேச மரபுகளுக்கும் சட்டத்துக்கும் எதிராக நடந்து கொண்டதாகத்தான் கருதப்படுகின்றது. இப்போ இதுக்கு முதல் நான் உட்பட ஈரானுடைய அரசாங்கத்தை ஒரு பயங்கரவாத அரசாங்கமாகத்தான் நாங்கள் கருதி இருந்தோம். என்று சொன்னால் ஒரு வன்முறை ஊடாக ஆட்சிக்கு வந்த ஒரு அரசாங்கம், அதுக்கு பிறகு இப்போ 35-40 ஆண்டுகளாக தேர்தல் இல்லாமல் மக்களை அடக்குமுறைக்குள்ள வச்சிருக்கின்ற ஒரு நாடு என்ற வகையிலும் சொந்த மக்களுக்கு எதிராகவே வன்முறையை தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்த ஒரு நாடு என்ற வகையிலும் ஒரு பயங்கரவாத ஒரு நாடாகத்தான் பெருமட்டங்களில் அது பார்க்கப்பட்டு வந்திருந்தது. இப்போ முதலாவதாக எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் அமெரிக்கா ஈரானை தாக்கியிருப்பது சர்வதேச மட்டத்தில் ஈரானுக்கான ஆதரவுன்னு சொல்றது சிம்பத்தி ஓரளவுக்கு அதிகரித்திருக்கின்றதுதான் என்றுதான் கூற வேண்டும். சொன்னால் அவர்கள் தான் விக்டிமாக பார்க்கப்படுகின்ற ஒரு போக்கு காணப்படுகின்றது. இது மூன்றாம் உலக நாடுகள் பெருமளவுக்கு இப்படிதான் காணப்படுகின்றது. ஐரோப்பியாவில் அப்படி பெருமளவுக்கு இல்லாவிட்டையும் ஒரு சின்ன ஒரு மட்டத்தில் காணப்படுது. இப்போ நீங்கள் பார்த்துருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும், கடைசியாக ஸ்பெயின் சொல்லியிருக்கின்றார்கள் இது ஒரு சர்வதேச சட்டத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடு என்று கூறியிருக்கின்றார். அது போன்ற அபிப்பிராயங்கள் எதிர்காலத்தில் அவர்கள் மீதான தாக்கம் அதிகரிக்கின்ற போது விமர்சனங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியம் இருக்கும். அமெரிக்காவுடைய பழைய நண்பர்கள், உதாரணமாக பிரான்ஸ், ஐக்கிய ராஜ்யம் போன்ற நாடுகள் அமெரிக்காவுடன் இப்போதைக்கு இருக்கிற மாதிரி தான் தெரிகின்றது. அதுக்கப்புறமாக ஈரான் இந்த யுத்தத்தில் தனியாக நிற்கின்றது என்று நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை. அவர்களுக்கு நண்பர்கள் காணப்படுகின்றார். குறிப்பாக சீனாவும் ரஷ்யாவும் கருதப்பட வேண்டும் என நான் நினைக்கிறேன். ரஷ்யாவுக்கே கூட இந்த யுத்தம் உடனடியாக முடிந்து விடக்கூடாது. இப்போ நான் சொன்ன 2 நாடுகளுக்கு இந்த யுத்தம் உடனடியாக முடியாமல் இருப்பது வெற்றிகரமாக அமையலாம். ஒன்று ஈரான் என்ற இந்த தாக்குதல் நடைபெறுகின்ற போது அமெரிக்கா நினைத்தது மிக விரைவாக இதை தாக்கி அழித்து விடலாம். ஏன்னா ஈரான் ஒரு பலவீனமான நிலையில் இருக்கின்றது என்று தான் நினைச்சிருந்தார்கள்.